பிரைஸ் லார்ட். உம்முடைய கர்த்தராகிய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் எப்படி நடப்பது அப்படின்றது பார்க்க போகிறோம். இதிலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், யாக்கோபுடைய மகன் ஒருவன் இருந்தான். அவன் அடிமைகளிடத்தில் விற்கப்பட்டு அவன் எகிப்து தேசத்துக்கு, அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட வேளையிலே, அவன் அந்த இடத்துல இருக்கிற வேளையிலே அந்த எஜமானுடைய மனைவியின் பாவத்திற்கு உடன்படாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படி தேவனுக்கு பயந்து நடந்தான். அப்போ ஏன் தேவனுக்கு அவன் பயந்து நடந்தான் என்றால், கர்த்தருடைய திட்டம் அவன் வாழ்க்கையிலே இருந்தது. தேவன் அவனை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் இருந்தது. அப்போ தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். அவனை கொண்டு ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அப்போ இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், வாலிப பெண் பிள்ளைகளும் கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த யோசேப்பு கர்த்தருக்கென்று அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறார் என்று அந்த காடோட பிளானை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ அப்படி தெரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கிற வேளையிலே கர்த்தர் யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாக மாற்றினார். உங்களையும் இந்த நாளிலே அந்த மாதிரி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டம் யோசேப்பை உயர்த்தின போல உங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னது மாதிரி அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலே தேவன் அந்த பார்வோன் தேசத்திற்கு அவனை அதிபதியாக மாற்றினார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கொண்டும் நீங்களும் இந்த உங்கள் வாலிப நாட்களிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.